வணக்கம். வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டர். ஐ ஆம் திரவிதா. இன்னைக்கு 30 டேஸ்ல 600 வேர்ட்ஸ் வச்சு 126 பேட்டர்ன்ல எப்படி இங்கிலீஷ் பேசலாம் அப்படின்றதான் பார்க்க போறோம். நம்ப முடியலையாங்க? கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணா முடியும். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஃபவுண்டேஷன்னா டெய்லி லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். நமக்கு டெய்லி டார்கெட் வேர்ட்ஸ் வந்து 20 தான், 4 பேட்டர்ன்ஸ். ஓகேங்களா? அப்போ 140 வேர்ட்ஸும் 28 பேட்டர்ன்ஸும் ஆயிருது. அப்போ உங்களுக்கு வந்து இன்னைக்குள்ள 20 வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடியது தான். கோ, கம், ஈட், ட்ரிங்க், ஒர்க் இதெல்லாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடியது தானே. அப்படி ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கிறீங்களா? நான் ரீட் பண்ணா அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவீங்க. இன்னைக்குள்ள பேட்டர்ன்ஸ் எதெல்லாம்னா ஐ ஆம் பிளஸ் நவுன் அட்ஜெக்டிவ், I have plus noun, I like verb plus ing, I want to plus verb. இதை வச்சுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போவோமா? ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் என்ன அப்படின்னா I am plus noun, I am plus adjective. I am அப்படின்னா என்னது? நான் இருக்கிறேன் அர்த்தம். நவுன்னா என்ன? நான் என்னவாக இருக்கிறேன்றதுதான் என்னது? I am plus noun. I am plus adjectiveனா என்னது? நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்றதுதான் என்னது? I am plus adjective. ஓகேங்களா? இப்ப I am a teacher அப்படின்னா நான் ஆசிரியராக இருக்கிறேன். I am a student மாணவனாக இருக்கிறேன். I am a learner நான் வந்து கற்பவனாக இருக்கிறேன். I am a worker நான் வேலை செய்வான். I am a mother நான் அம்மாவாக இருக்கிறேன். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க? ஒரு 5 சென்டென்ஸை மேக் பண்ணுங்க. அப்படி பார்க்கறதோட மட்டும் இல்லாம ப்ராக்டிஸும் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால இங்கிலீஷ்ல ஃப்ளூயண்டாவும் கான்ஃபிடென்டாவும் பேசலாம். ஓகேங்களா? வேற ப்ராக்டிஸ் தேவையில்லை. எனக்கு கூட அப்படி வாங்க கண்டிப்பா பேசிடலாம். ஐ ஆம் பிளஸ் அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்ன? நான் எப்படி இருக்கிறேன்? என்னோட நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. ஐ ஆம் ஹாப்பி அப்படின்னா நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஐ ஆம் ரெடின்னா நான் தயாராக இருக்கிறேன். ஐ ஆம் டயர்டு களைப்பாக இருக்கிறேன். ஐ ஆம் பிஸி தெரியும் உங்களுக்கு. ஐ ஆம் கான்ஃபிடென்ட் எனக்கு வந்து நம்பிக்கையோட இருக்கிறேன்னு அர்த்தம். இது வந்து என்னது? இது எல்லாமே என்னதுதான்? ஹாப்பி, ரெடி, டயர்ட், பிஸி, கான்ஃபிடென்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து அட்ஜெக்டிவ். இதே மாதிரி அதாவது நவுனை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி ஒரு வேர்டை வச்சு இப்ப சேடு சொல்லலாம், லக்கி சொல்லலாம். இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க? வேர்ட்ஸை வச்சு சென்டென்ஸ் மேக் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாப்போமா? ஏற்கனவே நம்ம சின்ன சின்ன சென்டென்சஸ் பார்த்தோம். இப்ப கொஞ்சம் அட்வான்ஸ்டா பார்க்கலாம். இது எல்லாமே அட்ஜெக்டிவ் வச்சுதான். ஐ ஆம் ஃபுல்லி ரெடினோன்னா அப்ப முழுவதும் தயாராக இருக்கேன். ரெடின்றது என்னது? அட்ஜெக்டிவ். ஐ ஆம் மென்டலி டயர்ட் டுடேனா என்ன அர்த்தம்? நான் மென்டலி ரொம்ப டயர்டா இருக்கேன், மூளை சரியா வேலை செய்யல, ரொம்ப இது யோசிக்க முடியலன்னு சொல்லுவோம் இல்லையா? ஐ ஆம் மென்டலி டயர்ட் டுடே. ஐ ஆம் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் மை ஒர்க். என்னோட ஒர்க்ல நான் ரொம்ப கான்ஃபிடென்டா இருக்கேன். ஐ ஆம் காம் ஈவன் அண்டர் ப்ரெஷர். என்ன ஒரு டென்ஷன் இருந்தாலும் ஒரு சிலர்லாம் ரொம்ப காமா இருப்பாங்க இல்லையா? ஐ ஆம் காம் ஈவன் அண்டர் ப்ரெஷர். ஐ ஆம் பாசிட்டிவ் அபவுட் மை ஃபியூச்சர். என்னோட ஃபியூச்சர்ல நான் ரொம்ப பாசிட்டிவா இருக்கேன், எல்லாமே நல்லாவே நடக்கும் அப்படின்ற பாசிட்டிவாவே இருக்கேன். ஐ ஆம் ஃபோக்கஸ்ட் ஆன் மை ஒர்க் டுடே. என்னோட ஒர்க்ல நான் ஃபோக்கஸ் பண்ண போறேன். ஐ ஆம் அவேர் ஆஃப் மை மிஸ்டேக் நவ். என்னோட மிஸ்டேக்கை நான் வந்து இதை முன்னெச்சரிக்கையோட இருக்கிறேன் என்னோட மிஸ்டேக்ல அப்படின்னு அர்த்தம். ஐ ஆம் கம்ஃபர்டபுள் வித் திஸ் மெத்தட். இந்த மெத்தட்ல நான் கம்ஃபர்டபுளா இருக்கேன். ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை ஸ்டடி. என்னோட ஸ்டடீஸுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிள். ஐ ஆம் மோட்டிவேட்டட் டு இம்ப்ரூவ் மை செல்ஃப். நானே செல்ஃப் மோட்டிவேஷன் தாங்க பெஸ்ட் மோட்டிவேஷன். ஓகேங்களா? நானே என்னோட மோட்டிவேட் பண்ணிக்கிறேன், என்னையே நானே மோட்டிவேட் பண்ணிக்கிறேன் படிக்கிறதுக்கு. அதே மாதிரி இங்கிலீஷ்ல பேசணும் அப்படின்னா வேற யாராவது வந்து பேசுன்னு சொல்ல மாட்டாங்க. நாங்க சொல்லிதான் தர முடியுமே தவிர நீங்க தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போவோமா? இது எல்லாமே அந்த 20 வேர்ட்ஸ்ல வராது, இது எக்ஸ்ட்ரா தான். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்துருவோம். நெக்ஸ்ட் பேட்டர்ன் என்னன்னா ஐ ஹாவ் பிளஸ் நவுன். ஐ ஹாவ் அப்படின்னா என்கிட்ட இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஐ ஹாவ் ஒர்க் அப்படின்னா எனக்கு வேலை இருக்கு. ஐ ஹாவ் ஸ்டடி டைம்னா எனக்கு படிக்கிற நேரம் இருக்கு. ஐ ஹாவ் ஏ நீட் அப்படின்னா எனக்கு ஒரு தேவை இருக்கு. ஐ ஹாவ் ஒர்க் டுடே இப்போது எனக்கு இன்னைக்கு எனக்கு ஒரு வேலை இருக்கு. ஓகேங்களா? ஐ ஹாவ் ஏ ஸ்டடி பிளான் அப்படின்னா என்ன? ஸ்டடி பிளான் அப்படின்றது காம்பவுண்ட் வேர்டு. எனக்கு படிக்கிற திட்டம் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஐ ஹாவ் ஏ நீட் நவ். இன்னைக்கு நீட் நவ் இப்போது எனக்கு ஒரு தேவை இருக்குன்னு அர்த்தம். நவ்ன்றது இப்பொழுது, டுடேன்னா இன்றுன்னு அர்த்தம். ஐ ஹாவ் ஒர்க் ப்ரெஷர். ஒர்க் ப்ரெஷர்னா வேலையில அழுத்தம். எனக்கு வேலையில அழுத்தம் இருக்கு. ஓகேங்களா? ஒர்க் ப்ரெஷர் தான் இந்த இடத்துல நவுன். ஐ ஹாவ் ஸ்டடி ஒர்க். படிக்கிற வேலை இருக்கு. ஓகேங்களா? ஐ ஹாவ் ஸ்டடி ஒர்க். எனக்கு படிக்கிற வேலை இருக்கு. ஐ ஹாவ் எ ஒர்க் கோல். எனக்கு வந்து வேலையில ஒரு குறிக்கோள் இருக்கு, ஒரு கோல் இருக்கு. ஓகேங்களா? ஐ ஹாவ் ஸ்டடி நீடு. படிக்கிற தேவை இருக்கு. ஓகேங்களா? அப்போ ஐ ஹாவ் பிளஸ் நவுன் வச்சு நீங்களும் என்ன பண்ணலாம்? சென்டென்ஸை உருவாக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போவோமா? ஏற்கனவே பார்த்த சென்டென்ஸை வச்சு கூட கொஞ்சம் ஆல்டர் பண்ணி பேச போறோம்.
I have work after lunch. லஞ்சுக்கு அப்புறம் எனக்கு வேலை இருக்கு. ஓகேங்களா? I have study work tonight. இன்னைக்கு எனக்கு படிக்கிற வேலை இருக்கு. இன்னைக்கு நைட் எனக்கு படிக்கிற வேலை இருக்கு. I have a real need now. எனக்கு இப்போ ஒரு உண்மையான தேவை. இப்பொழுது எனக்கு உண்மையா அவசியமா ஒரு தேவை இருக்குன்னு அர்த்தம். I have work at home too. எனக்கு வீட்லயும் வேலை இருக்குன்னு அர்த்தம். I have work at home too. இது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணுது? அது பேஸா வச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து வேர்ட்ஸ் சேர்த்து என்ன பண்றோம்? கொஞ்சம் பேச படிக்கிறோம். ஓகேங்களா? I have study pressure today. இன்னைக்கு எனக்கு படிக்கிறதுல அழுத்தம் இருக்கு. ஸ்டடி ப்ரெஷர் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸ்டடி ப்ரெஷர் இருக்கு. நிறைய டெஸ்ட் வச்சுட்டோம்னா ஸ்டடி ப்ரெஷர் இருக்கும் இல்லையா? இன்னைக்கு I have study pressure today. I have a clear plan today. இன்னைக்கு எனக்கு ஒரு clear plan இருக்கு. ஓகேங்களா? I have enough time now. எனக்கு இப்போது போதுமான நேரம் இருக்குன்னு அர்த்தம். I have a simple routine. எனக்கு ஒரு சிம்பிள் ரொட்டீன் தான். நான் டெய்லி ரொட்டீன்ல வந்து நம்ம வந்து எனக்கு சிம்பிள் ரொட்டீன் தான்ப்பா, நான் இது இன்னைக்கு செய்வேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஐ ஹாவ் ஏ சிம்பிள் ரொட்டீன். ஐ ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் மை ஷெட்யூல். என்னோட ஷெட்யூல்ட நான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஐ ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் மை ஷெட்யூல். ஐ ஹாவ் கான்ஃபிடன்ஸ் இன் திஸ் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ல எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு. எனக்கும் இந்த ப்ராசஸ்ல கான்ஃபிடென்ட் இருக்கு. உங்களை பேச வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? நீங்க கோஆபரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் போவோமா? நெக்ஸ்ட் பேட்டர்ன் ஐ லைக் பிளஸ் verb பிளஸ் ing. ஓகேங்களா? ஐ லைக் கோயிங் early. எனக்கு சீக்கிரம் போக பிடிக்கும். ஓகேங்களா? ஐ லைக் கம்மிங் ஹோம். எனக்கு வீட்டுக்கு வர பிடிக்கும். ஐ லைக் ஈட்டிங் ஆன் டைம். சரியான நேரத்துல சாப்பிட பிடிக்கும். ஐ லைக் ட்ரிங்கிங் வாட்டர். தண்ணி குடிக்க பிடிக்கும். ஐ லைக் ஒர்க்கிங் ஹியர். இங்க வேலை செய்ய பிடிக்கும். ஐ லைக் ஸ்டடியிங் டெய்லி. டெய்லி படிக்க பிடிக்கும். ஐ லைக் லிவிங் ஹியர். இங்க வசிக்க பிடிக்கும். I like seeing people. மக்களை பார்க்க பிடிக்கும். I like making notes. notes எழுத பிடிக்கும். I like using English. English யூஸ் பண்ண பிடிக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே கோயிங், கம்மிங், ஈட்டிங் எல்லாமே verb plus ing கொடுத்திருந்தாலுமே இது எல்லாமே என்னதான் உங்களுக்கு noun தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாப்போமா? நெக்ஸ்ட் I like going out early. சீக்கிரமா வெளியில போக பிடிக்கும். I like coming home on time. சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வர பிடிக்கும். I like eating healthy food. Healthy food சாப்பிட பிடிக்கும். I like working without stress. Stress இல்லாம வேலை செய்ய பிடிக்கும். I like studying in silence. அமைதியா படிக்க பிடிக்கும். I like going at my own place. என்னோட own placeக்கு போக பிடிக்கும். I like coming prepared every day. எல்லா நாளும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர்றதுக்கு பிடிக்கும். I like eating without distraction. எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம சாப்பிட பிடிக்கும். ஓகேங்களா? சாப்பிடுற நேரத்துல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம சாப்பிடணும். ஓகேங்களா? ஐ லைக் ட்ரிங்கிங் வாட்டர் ரெகுலர்லி. நான் ரெகுலரா தண்ணி குடிக்க பிடிக்கும். ஐ லைக் யூசிங் இங்கிலீஷ் நேச்சரா இங்கிலீஷ யூஸ் பண்ண பிடிக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாத்துருவோமா? நெக்ஸ்ட் ஐ வாண்ட் டு பிளஸ் வாண்ட் அப்படின்னா என்னது? விருப்பம்னு அர்த்தம். ஓகேங்களா? ஐ வாண்ட் டு கோ நவுன்னா எனக்கு இப்போ போகணும்னு எனக்கு விருப்பம். ஓகேங்களா? ஐ வாண்ட் டு கம் ஏர்லி அப்படின்னா எனக்கு சீக்கிரம் வர விருப்பம்னு அர்த்தம். ஐ வாண்ட் டு ஈட் வெல். எனக்கு நல்லா சாப்பிட விருப்பம்னு அர்த்தம். ஐ வாண்ட் டு ட்ரிங்க் வாட்டர். தண்ணி குடிக்க விருப்பம். ஐ வாண்ட் டு ஒர்க் பெட்டர். நல்ல வேலை செய்ய விருப்பம். ஐ வாண்ட் டு ஸ்டடி டெய்லி. டெய்லி படிக்க விருப்பம். ஐ வாண்ட் டு லிவ் வெல். நல்ல வாழ்றதுக்கு விருப்பம். ஐ வாண்ட் டு சி ரிசல்ட்ஸ். எனக்கு ரிசல்ட்ஸ் பார்க்கறதுக்கு இப்பொழுது விருப்பம். ஓகேங்களா? ஐ வாண்ட் டு மேக் ப்ரோக்ரஸ். நல்லா முன்னேறதுக்கு எனக்கு பிடிக்கும்னு அர்த்தம். ஓகேங்களா? ஐ வாண்ட் டு யூஸ் இங்கிலீஷ். ஓகேவா? நீங்களும் இங்கிலீஷை யூஸ் பண்ண பிடிக்கும். நெக்ஸ்ட் ஐ வாண்ட் டு கோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா போக எனக்கு விருப்பம். ஐ வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் ஃபியர். பயத்துல இருந்து வெளியில வர விருப்பம். ஐ வாண்ட் டு ஈட் ஆன் டைம் டெய்லி அந்த டைமுக்கு சாப்பிட பிடிக்கும். அந்த டயத்துக்கு சாப்பிட பிடிக்கும். ஐ வாண்ட் டு ஒர்க் வித்தவுட் டென்ஷன் இல்லாம வேலை செய்ய பிடிக்கும். எல்லாத்துக்குமே அப்படித்தானே? ஐ வாண்ட் டு ஸ்டடி வித் ஃபோக்கஸ். நல்லா ஃபோக்கஸ்டா படிக்கிறது எனக்கு பிடிக்கும். ஐ வாண்ட் டு கோ பியாண்ட் மை ஃபியர்ல இருந்து வெளியில வரணும். ஓகேங்களா? ஐ வாண்ட் டு கம் அவுட் கான்ஃபிடென்ட்லி. நல்ல கான்ஃபிடென்டா எனக்கு வரணும்னு ஆசை. ஐ வாண்ட் டு ஈட் மைண்ட்ஃபுல்லி. நல்லா திருப்தியா சாப்பிடணும்னு ஆசை. ஐ வாண்ட் டு ஒர்க் வித் கிளாரிட்டி. ஓகேங்களா? நல்ல கிளாரிட்டியோட ஒர்க் பண்ணணும்னு ஆசை. ஐ வாண்ட் டு ஸ்டடி இண்டிபெண்டா நான் படிக்கணும்னு விருப்பம் எனக்கு. ஓகேங்களா? இதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, இதே பேட்டர்ன் இந்த 4 பேட்டர்ன் வச்சு அட்லீஸ்ட் ஒரு 5 சென்டென்ஸ் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதை ஒர்க் அப்படியே ரிவைண்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா என்ன பண்ணலாம், பேசிக்ல தான் போறோம். இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா இங்கிலீஷ் பேசலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.